ஆனால் படத்துக்கு வந்து ஒரு சாஃப்டான டைட்டில் வள்ளிமயில் அப்படின்னு கதாநாயகி பேரில் இருக்குது. அதை ஏற்றுக்கிட்ட விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா கதாநாயகர்களுக்கும் அது ஒரு சின்ன ஈகோ இருக்கும். நானும் கூட ஹீரோயின் டைட்டில் ஒரு படம் நடிக்கல, திருமதி பழனிசாமின்ற டைட்டில். வெறும் சுகன்யா பேர்ல படம் எடுக்கலாம்ல, திருமதி பழனிசாமி நம்ம மாஸ்டர் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜசேகர் மாஸ்டர்ல அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டாரு. திருமதி பழனி, அது ஆனந்தவுடன் பத்திரிகையிலையும் கூட எழுதுனாங்க. ஒரு பெண்ணியலாளர் வந்து எழுதியிருந்தாங்க, ஏன் அந்த கதாநாயகின்னு ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேரை வைக்கக்கூடாது, அது என்ன அப்படி ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை, திருமதி பழனிசாமின்னு பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டு எழுதியிருந்தாங்க. இது அந்த காலத்தில் வந்து சகஜமாக நடந்தது. இப்போ ஒரு ஒரு இருக்கிறதுலே வெரி சக்சஸ்ஃபுல் ஹீரோ அப்படின்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் மருதநாட்டிய இளவரசி, மந்திரிகுமாரி, மகாதேவி இப்படி டைட்டில் வந்தது. தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்து தனையன்,